ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 3 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக வதங்கினா போதும். இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு கேரட்டையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் கலந்து வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். கேரட்டை கொஞ்சம் மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்த முட்டைக்கோஸு, வெங்காயம், கேரட் எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக நடுவில் கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 முட்டை அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டு முட்டை சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக அந்த முட்டையை மட்டும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 செகண்டுக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாமே கலந்து வர அளவுக்கு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டையோட முட்டைக்கோஸ், வெங்காயம், கேரட் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம். முட்டை உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும், அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ முட்டை நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஒரு 3/4 அளவுக்கு உங்களுக்கு முட்டை நல்லா வெந்து வந்துட்டு இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதே 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த சாஸ் எல்லாமே முட்டையோடு நல்லா கலந்து வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால சில்லி சாஸ் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே சாஸ் சேர்க்காமையும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசியை நல்லா வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 ஸ்பூன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான்.
அங்கே இப்போ எல்லாமே கலந்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதம்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி உதிரியாக கிடைக்காது. இப்படி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா அந்த முட்டையில் இருக்க மசாலா எல்லாமே உங்களுக்கு அரிசியில் சேர்த்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாதம் உங்களுக்கு உதிரியாக இருக்குன்னு. நீங்கள் வேக வைக்கும்போது ஒரு 3/4 பதத்திலேயே சாதத்தை வடித்து எடுத்துடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பராக உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். நீங்கள் கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.